1.25 வருஷம் 19 மாதம் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தப்போ நான் போட்டி போட்டிருந்தா நிச்சயம் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டில் கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நான் போட்டியிடாமல் இயக்கத்தில் ஒரு நல்ல இளைஞரை அந்த தொகுதியில் போட்டியிட வச்சேன். அவர் 3.5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தார். அது பாராளுமன்றத்துக்கு போகும்போது. விபி சிங் தலைமை அமைச்சரானப்பையும் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க ஆசைப்பட்டார். நான் அது வேண்டான்னு மறுத்தது அப்போயே நான் சொல்லியிருக்கிறேன். வாஜ்பாய் தலைமை அமைச்சரானப்போ அவர் என்னைய கேபினெட்டை சேர சொல்லி ரொம்ப வற்புறுத்தினார். அவரும் வற்புறுத்தினார், அத்வானி அவங்களும் வற்புறுத்தினாங்க. இல்லை எனக்கு வேண்டாங்க, நான் அமைச்சராக மாட்டேன், எங்கள் இயக்கத்தில் 2 பேரை நீங்கள் அமைச்சராக ஆக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கேபினெட் அந்தஸ்து ஒரு அமைச்சர், இன்னொருத்தர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாகவும் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பார்லிமெண்ட் டிபேட்ஸ்லேயே சோம்நாத் சாட்டர்ஜி, மார்க்சிஸ்ட் லீடர், கிரேட் பார்லிமெண்டேரியன், அவர் 2 முறை வாஜ்பாய் வைகோவை மினிஸ்டர்ஷிப்பில் உங்கள் கேபினெட்டை சேர்க்கணும்னு கேட்டார். நான் அப்போயே எந்திரிச்சு ஐ ஆம் நாட் ஃபார் மினிஸ்டர்ஷிப் அப்படின்னு. யூ மே நாட் லைக் இட், பட் யுவர் ஸ்டார்ட்லிங் பெர்ஃபார்மன்ஸ் வுட் பி ரெக்கக்னைஸ்ட் பை நாட் ஓன்லி பை த பார்லிமெண்ட், பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது மாதிரி நான் பெரிய பதவி வரணும், மந்திரியாக வரணும்னுலாம் ஆசைப்பட்டதில்லை.